திருவண்ணாமலையில் தென்றமாட்டு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டேயே புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மண் ரோடு தான் இருக்குது. அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க செடி வைக்கிறதுக்காக. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உரையறைக்கு சேர்த்தியாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்டைலிஷ் லுக்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் சிவில் ஒர்க்லேயே ஒரு பாக்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் டிசைனில் பேட்டர்ன் லுக்கில் எலிவேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 20x60, மொத்தம் 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 சதுரம் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 அடியில் போர்வெல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஹைட்டாக வச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்குது சீலிங்கு, படிக்கட்டு கீழேன்றதுனால. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 200 அடி தாங்க இருக்கும். அதாவது மீட்டர் கிடையாது, 200 ஃபீட்டு மட்டும் தான் இருக்கும். ரொம்ப கிட்டேயே இருக்குது. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 லிட்டர் கெப்பாசிட்டியோட சம்பம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்காக ஹெவி பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் 18x 9.5. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா சைடு வாலில் ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக சிவில் ஒர்க்கில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக LED லைட் ஃபிட் பண்ணி அட்டகாசமாக ஃபால் சீலிங் மேக் பண்ணியிருக்காங்க சிவில் ஒர்க்கில். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 லென்த்தியான கிரானைட் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவுக்கு பக்கத்தில் சிங்கிள் விண்டோ வைக்காம 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லாங் சைஸில். இந்த வீட்டோட மெயின் கதவு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்து வேங்காய் மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அதாவது சைடில் ஓடிஎஸ் அவங்க கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் வென்டிலேஷனுக்காக மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பகல் டைமில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20x18ங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஒர்க்லேயே பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் லுக்கில் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் வைக்கிறதுக்காக சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய சைஸ் டிவியை மாற்றுற அளவுக்கு இந்த ஷோகேஸில் இடம் இருக்குங்க. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓபி ஜிப்சமில் அழகாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. பூஜா செல்ஃபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி லிவிங் ஹால்லே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பிவிசியில் டோர் போட்டுக்கலாங்க, நீட்டாக இருக்கும். இந்த வீட்டோட ஒர்க்கு டைரெக்டாக பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க வாஸ்துப்படி. கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸில் தாங்க வச்சுருக்காங்க. எல் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. கிரானைட் டாப்பில் சிங்க் டேப் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓக்காக ப்ளக் பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி மாற்றுறதுக்காக ஹோல்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த 2 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13x9 சைஸில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பெட்ரூமும். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் சைடில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் அதே மாதிரி டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டியில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபும் கொடுத்துருக்காங்க பார்ட்டிஷன் ஒர்க்கில்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமில் வந்து விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வச்சிருக்காங்க WPVC விண்டோஸு. பின்னாடி பக்கம் போகிறதுக்காக சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OTS கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சைஸில் வந்து இன்னொரு பெட்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாடலில் தாங்க இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து டிசைனர் பெயிண்ட் வச்சிருக்காங்க ஃப்ளவர் டிசைனில். 2 பெட்ரூம்லேயும் வந்து AC ஃபிட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக செல்ஃபும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வச்சிருக்காங்க, WPVC விண்டோஸு, ஏர் வென்டிலேஷனுக்கும் லைட்டிங்காகவும். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். அதாவது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸில் தாங்க இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் வந்து வச்சுருக்காங்க, SSTயில் வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போடுறதுக்காக. மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த வீடை டைரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதோட பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசிக்கலாம். 3வது பெட்ரூமோட சைஸு பார்த்தீங்கன்னா 11க்கு 14. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாஃபும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடு பார்க்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டியை நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லர் வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா தான், ரோட் வந்து ரொம்ப ரொம்ப கிட்டே இருக்குது. NH மெயின் ரோட் வந்து ரொம்ப கிட்டே இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம சேனலில். உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும். மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.